ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழக அரசு அலுவலகத்தில் சற்று முன் டாக்குமெண்ட் வெரிஃபை செய்யும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மினிமம் 8th பாஸ்லேருந்து அதுக்கு மேலே 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பதவிக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது, நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. உங்களுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 30,000 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாமே இருக்கும். முக்கியமாக தேர்வு இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்வு செய்கிறதுனால இதுக்கு எல்லாருமே நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 13/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். ரொம்ப போட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். முக்கியமாக தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கக்கூடிய லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். இது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு கிராஸை சைன் பண்ணிவிடுங்க. என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத குறிப்பிடணும். அதுக்கப்புறம் விண்ணப்பத்தாரோட பெயர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பெயர், விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், தந்தை அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கல்வி தகுதி, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் நம்பர், 12th மார்க் ஷீட் நம்பர், என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதற்கான கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ் நம்பர் எல்லாமே குறிப்பிடணும். ஆதார் எண், ஜாதி சான்று, கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில், இல்லை அப்படின்னா பிளாங்காக விட்டுறலாம். நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்கள் சைன் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 2 நிமிஷத்தில் இந்த அப்ளிகேஷனை உங்களால் ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். இதற்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது தான்.
எங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோவை மாவட்டத்துலேருந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆடியாலஜிஸ்ட் அப்படின்ற கேட்டகரி. ஸோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. சிஎம்சி கோயம்புத்தூர் டிஇஐசியில் தான் நமக்கான வேலைவாய்ப்பு இருக்க போகுது. 23,000 உங்களுக்கான சேல்ரி. வயது வரம்பு மினிமம் 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்ற கேட்டகரியில் 5 காலி பண்டம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு எனி டிகிரி வித் டிப்ளமோ ஆர் எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். இது எங்கே வேலை வாய்ப்பு அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. 13,500 உங்களுக்கான சேலரியாக இருக்கும். 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சானிட்டரி அட்டெண்டன்ட் அப்படின்ற கேட்டகரி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். 8,500 சேலரி. 20லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8th பாஸ். இது வந்து தமிழ் எழுத படிக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 8,500 சேலரி. டேட்டா மேனேஜர் அப்படின்றதுல பிஜி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 20,000 உங்களுக்கான சேலரி. 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். டென்டல் டெக்னீஷியன் அப்படின்ற கேட்டகரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12,600 உங்களுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் டென்டல் படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். ஹாஸ்பிட்டல் அட்டெண்டனுக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். இது ரெண்டுக்குமே 8,500 உங்களுக்கான சேலரி. லேப் டெக்னீஷியனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி கோர்ஸு இல்லை அப்படின்னா டிப்ளமோவில் லேப் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். இதுக்கு 13,000 உங்களுக்கு சேலரி. வயது வரம்பு கொடுக்கல. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரை பொறுத்தளவுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். 8,500 உங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டன்ட் 11,200 சேலரி. 3 months ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் படிச்சிருக்கணும். ரேடியோகிராஃபரை பொறுத்தளவுக்கு பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் படிச்சிருந்தீங்கன்னா 13,300 சேலரி கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு 15,000 உங்களுக்கு சேலரி. ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். இதுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. ஸோ இதுக்கு 10,000 உங்களுக்கான சம்பளமாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 15 விதமான கேட்டகரியில் 8th பாஸ் 10th பாஸ் டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்களுக்கு ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. வயது வரம்பும் தனித்தனியாக ஒவ்வொரு பதவிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அது கூட உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோட், கோயம்புத்தூர் 18 அப்படின்ற அட்ரஸ்க்கு 13/12/2024 அன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஸ்பீடு போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களோட ஃபோட்டோ கண்டிப்பாக ஒட்டியிருக்கணும். உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கணும். முக்கியமாக மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் தெளிவாக இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எல்லா ஜெராக்ஸ்லையுமே நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். இருப்பிட சான்றிதழ் நகர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை, ஆதார் அட்டை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி சான்று, ஜாதி சான்று நகல் இதெல்லாம் கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு 13/12/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும். நேராகவும் கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நல்லா ரீட் பண்ணிவிட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், வயது வரம்பு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் நேச்சர் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.